இந்த 2-3 நாளா நம்மளால எதுவுமே பண்ண முடியலண்ணே. எல்லா வேலையும் பெண்டிங்லயே கிடக்கு. கஸ்டமருடைய டீடைல் அப்டேட் பண்ண முடியல. நம்மளுடைய பில் எதையும் அப்லோட் பண்ண முடியலண்ணே. கடைசி அவன் பேஸ் பிட்ஸ் கூட இதுல போட முடியலண்ணே. ஏன்டா என்னடா பிரச்சனை? போன்ல எதுவும் பிரச்சனையா? போன்ல எல்லாம் பிரச்சனை கிடையாதுண்ணே. நம்மளோட மெயிலோட ஸ்டோரேஜ் தான் நம்பி போய் கிடக்கு. ஓல்டோடைய கஸ்டமர் டீடைலும் delete பண்ண முடியாது. போட்டோஸ் delete பண்ண முடியாது. இப்போ எதுவும் புதுசா நம்மளால அப்லோடும் பண்ண முடியல. ஃபுல்லுன்னு வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன உனக்கு வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும், ஆனா பழச பூரா அழிக்க கூடாது. உனக்கு இடம் வேணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. உனக்கு நான் ஸ்டோரேஜை எதுவுமே அழிக்காம உனக்கு ரெக்கவர் பண்ணி தரேன், வா எப்படின்றத சொல்றேன். இதே மாதிரி ஜிமெயில் ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆகிற பிரச்சனை எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமதினா உடனே ஃபாலோ பண்ணிங்க. வாங்க இன்னைக்கு அதோட சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, குரோம்ல போயிட்டு கூகுளை சர்ச் பண்ணி அதுல கூகுள் போட்டோஸ்னு எடுத்துக்கங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கூகுள் போட்டோஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனோடனே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே போனோடனே ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே கீழே போனீங்கன்னா ரெக்கவர் ஸ்டோரேஜ், அதில் போய் லேண்ட் மோர் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணுறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓல்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணி அதில் உள்ள ஸ்டோரேஜை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதனால உங்களோட பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் அழிக்காமலே ஸ்டோரேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயில் பாருங்கள், 15 GB ஃபுல்லாக இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டோரேஜில் இருக்குது. நம்ம கீழே போயிட்டு திருப்பி மறுபடியும் ரெக்கவர் ஸ்டோரேஜில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கரெக்டாக பார்த்துருவோம். லோட் ஆகி முடிஞ்சோன்னே எத்தனை ஜிபி நமக்கு ஃப்ரீ வருதுன்றதை பார்த்துடலாம். நேற்று இந்த ஜிமெயில் ஐடியை வந்து நம்ம கம்ப்ரஸ்க்கு டெஸ்டிங் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருந்துச்சு. ஆனால் அது இப்போ கம்ப்ரஸ் ஆகி எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஜிபிக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட கம்ப்ரஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஜிபி வரைக்கும் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஆனால் ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே டெலிட் ஆகலை, டாக்குமெண்ட் மோகனோ எதுவுமே டெலிட் ஆகலை. எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி அதோட குவாலிட்டி மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் இது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.